ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடில் பெப்பர் சிக்கன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலா எதுவுமே வறுத்தலாம் அரைக்க வேணாம், அப்படியே சட்டுன்னு செஞ்சிடலாம். கோல்டுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு ரசம் சாதம் வச்சுட்டு இந்த பெப்பர் சிக்கன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பெப்பர் சிக்கன் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே சளியெல்லாம் கரைஞ்சி போயிட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே சரியாயிடும் சளி. அதுக்காக தான் நம்ம இது செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் லைட்டாக பொரியவும் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கிக்கலாம். அந்த சோம்பு பூண்டெல்லாம் பொரியும் போது அப்படியே கமகமன்னு வாசனை இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு வதக்குனதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நம்ம இதுக்கு மசாலாலாம் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கறியை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல, சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டுருக்கோம். மிளகுத்தூள் இந்த டைமில் நான் ரொம்ப கம்மியாகவே தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்கலைன்னா ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் எப்பயுமே தக்காளி தான் சேர்ப்பேன். இப்போ இதை நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு இது நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை எடுத்து நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு இன்னும் அடுப்பை நம்ம சிம்மில் வைக்க வேணாம், ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த டைம்லையே இறக்குனாலும் சரி, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி சுக்கா மாதிரி ஆகவும் இறக்குனாலும் சரி, நம்ம விருப்பம்தான். இது கொஞ்சம் நல்லா செமி கிரேவி பதத்தில் இருக்குது. இதை அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.